ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் அல்லவா? என்னை நீயோ அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. உனக்கானதை உன்னிடத்தில் சேர்த்திவிட வேண்டும். நீ அதைவே பெற்று நலமும் வளமுமாக வாழ வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம். என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே, நடந்த ஒரு காரியத்தை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். அதை உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லிவிடவே உன் தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். ஒரு ஆன்மா செய்த விஷயத்தை பற்றிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலும் அலட்சியம் காட்டிவிடாதே. இப்பொழுது நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டாயா? நீ இக்கட்டான சூழ்நிலையில்தான் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். எந்த வழியில் எல்லாம் உனக்கு எல்லா வழியிலுமே இங்கு சென்றாலும் அங்கு செல்லலாம் என்று நினைத்தாலும் உனக்கு மட்டும் ஏனோ வலை விரித்து உன்னை மூட்டை கட்டிவிடலாம் என்றுதான் உன்னை சுற்றி நிற்கும் நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ விழ வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என் தங்கமே. உன் காலுக்கு கீழ் அத்தனை பெயர் வலையை விரித்து இருக்கிறார்கள். எந்த வலையில் மாட்டினாலும் உன் வாழ்க்கையை நீ ஒட்டுமொத்தமாக இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணமும் அதுவே என் தங்கமே. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் நீ அலட்சியம் காட்டிவிடாதே. உன் அலட்சியத்தினால்தான் நீ வீழ்வாய் என் தங்கமே. எந்த விஷயத்திலும் நீ சிறிது விஷயமாக இருந்தாலும் கூட அது நீ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என் தங்கமே. இதுதானே என்னால் முடியாதா, நான் முடித்து விடுவேன் என்று அவசரப்பட்டு விடாதே. நிதானமாக யோசித்து நிதானமாக இரு என் தங்கமே. எந்த ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று கையில் எடுத்தாலும் நிதானமாக யோசித்து பொறுமையாக இருந்து நிதானமாக அதை செய்து முடி. எந்த காரியத்திலும் இறங்கினாலும் அந்த காரியத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே. பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் செயல்படுத்து என் பிள்ளையே. தெய்வ சக்தி கொண்டு இருக்கிறாய் நீ. தெய்வம் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே. தெய்வம் உன்னோடு நிற்கும் சக்திகள் உனக்குள் இருக்கின்றது தானே. அனைத்தும் நீ தெரிந்து கொண்டு இருக்கிறாய். அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டுதான் அத்தனையும் கரைத்து குடித்து மட்டும்தான் அல்லவா நீ இருக்கிறாய். ஒரு ஆன்மா நேற்று இரவு செய்த வேலையைத்தான் உன்னிடத்தில் கூற வந்திருக்கின்றேன். அச்சத்தில் நானே உறைந்து விட்டேன், அதிர்ச்சி பட்டு விட்டேன். ஆனால் இது உண்மை சம்பவம் என் தங்கமே. நேற்று இரவு உன் வீட்டிற்கு வெளியே நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ அதை தள்ளிவிடாமல் கேள் என் பிள்ளையே. பாதியில் தெரிந்து கொள்ளாமல் போய் பழங்குழியில் விழுந்து விடாதே என் தங்கமே. என் செல்லமே, பட்டு கொண்டிருக்கும் வேதனைகள் அதிகமாக அதிகமாக எப்பொழுது இந்த வேதனையிலிருந்து வெளியே வருவேன்? இருளுக்குள் முடங்கி இருக்கின்றேனே. எழுந்து நடக்க பலம் இல்லாமல் கை கால்கள் சோர்ந்து போகின்றது. வலியும் வேதனையும் உடம்பில் இல்லாத இடமே இல்லை. ஊசி குத்துவது போல உடம்பெங்கும் வலியாகவே உண்டாகி கொண்டே இருக்கின்றது உன் உடம்பெல்லாம். எந்த மருத்துவமனை எந்த மருத்துவரை சென்று பார்த்தாலும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே.
என்றுதானே உன்னிடம் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் உடம்பில் இருக்கும் வலியை உன்னை தவிர வேற யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லையா என் தங்கமே? நீ யாரும் அறியாத நிலைமையில்தான் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கும் உனக்கு உன் வீட்டிற்கு வெளியே நேற்று இரவு நடந்ததை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படியும் நடக்குமா, இப்படியும் செய்வார்களா என்று நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன் என் பிள்ளையே. சூழ்நிலைகள் உன்னை கைதியாக நிற்க வைத்திருக்கிறது. சூழ்நிலையில் அனைத்தும் உனக்கு எதிராகவே மாறி இருக்கின்றது. எந்த இடத்தில் கால் வைத்தாலும் உன்னை முடித்து கட்டும் அளவிற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உன் எதிரிகள் உனக்கு எதிராக தயாராகி நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. வீழ்த்தினார்கள் மட்டுமா என்று நீ நினைக்கின்றாய்? வீழ்த்தினால் மட்டும் போதாது, இந்த இடத்தில் நீ இருக்கவே கூடாது என்றும் அவன் கண்முன் நீ நின்றுவிடக்கூடாது என்றும் நீ இங்கு வாழவே கூடாது, நடக்கவே கூடாது. உன்னை இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி யாருக்குமே சந்தேகம் வராதது போல் உன்னை வீழ்த்தி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சந்திக்கவே கூடாது, யாருமே இங்கு இருக்கக்கூடாது, உன் சந்ததி வம்சம் அனைத்தையும் அழித்துவிட வேண்டும் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட ஒருவர் செய்த காரியம் இன்று எங்கு எப்படி எதன் மூலமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே. உன் வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் உன்னுடைய வீட்டின் வாசலுக்கு சென்றுவிட வேண்டும். உனக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? அதை ஏன் உன் வீட்டிற்குள் போட்டார்கள் என்று தெரியுமா? உனக்கு பாதகத்தை உண்டாக்க, நீ வாழுவதை ஆசையை நிறுத்திவிட என பல காரணங்களை அனைத்தையும் யோசித்து பல தீமைகளை உனக்கு சேர்த்து செய்திருக்கிறார்கள். ஒரு கருப்பு நிற மூட்டையை ஒன்று எரிந்திருக்கிறார்கள் பிள்ளையே. அது சரியாக உன் நிலைவாசலில் வந்து விழுந்தது. அதில் அவர்கள் செய்தது உனக்கு என்ன தெரியுமா? காலையில் நீ எழுந்தவுடனே அதை உன் முகத்தில் தான் விழிக்க வேண்டும். அதை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். அதை நீ தொட வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை என் தங்கமே. அதில் நீ விழித்தாலே போதும். அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு எதிராக மாற்றும் சக்தி அந்த கருப்பு மூட்டைக்கு இருக்கின்றது. இன்று நீ எப்படி பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய் தெரியுமா? அதை பார்த்து கொண்டிருக்கும் வெளியில் நான் ஆச்சரியப்பட்டும் அளவிற்கு ஒன்று நடந்தது. ஒரு ஆத்மா அந்த மூட்டையை கையில் எடுத்து என்ன செய்து விட்டது தெரியுமா? அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் வீட்டின் பின்புறத்தில், அதாவது தென்மேற்கு திசையில் கொண்டு போய் போட்டுவிட்டது. உனக்கு சாதகமான அந்த ஆத்மா வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் இவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையே. அந்த மூட்டையில் அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் யார் விழிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்து. அதை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்தேன். மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிய அந்த ஆன்மா உன்னுடைய முன்னோர்களின் ஆன்மா என் தங்கமே. என் தங்கமே, நான்
எக்காரணத்திற்காகவும் சொல்லி இருப்பதை யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. அமைதியோடு உன்னை காப்பாற்றிக்கொள். அந்த ஆன்மாதான் அது. கவலைப்படாதே பிள்ளையே. எத்தனை பெரிய ஆபத்திலிருந்து உன்னை தப்பிக்க வைத்திருக்கிறது. கவலைப்படாதே பிள்ளையே. தப்பித்து விட்டாய். எவன் எப்படிப்பட்டவன், எப்படி எவன் உனக்கு வேலை செய்கின்றான், அவன் இடத்திலிருந்து ஒரு ஆபத்து வந்து அவனிடமே திருப்பி சென்று விட்டது. தைரியமாக இரு. உன் முன்னோர் ஆத்மாவுக்கு நன்றி உணர்வுடன் இரு. உன்னை அந்த ஆத்மா காத்து கொண்டு உனக்காகத்தான் சுத்தி கொண்டிருக்கின்றது. உன் எதிரி பொடி பொடியாக மாறப்போகின்றான். அவன் செய்த வினையை அவனே அறுவடை செய்வான். தைரியமாக இரு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கட்டும். நான் சொல்வது உனக்கு முழுமையாக புரிந்திருக்கும் என்று முழுமையாக உன் தாய் நம்புகின்றேன். உனக்கு இருந்த கெட்டது உன் தலையோடு முடிந்துவிட்டது என்று தைரியமாக இரு. நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உனக்கும் நல்லது நடக்க இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.